கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். வேத புத்தகத்தில் ஆபகுக் 2:3 நாம் வாசிக்கும் போது, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆமென். இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு வசனம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது தாமதிப்பது இல்லை என்று. எனக்கு பின்பாக நிற்கிற இந்த காரியத்தை பார்க்கிறீர்கள். இதில் விதை போட்டு தண்ணீர் பாய்ச்சப்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே சின்ன பயிர்கள் முளைத்து எழும்பிக் கொண்டிருக்கிறது. என்ன நம்பிக்கையோடு இந்த விதை போட்டிருக்கிறார்கள்? நிச்சயம் அது முளைத்து எழும்பும் என்றே. அருமையானவர்களே, தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்கள் கூட இப்படித்தான் இருக்கிறது. நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் பலனை கொண்டு வரும். நிச்சயமாக நமக்கான தரிசனத்தில் தேவன் நம்மை எழுப்பி நிறுத்துவார். தாமதிக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லையே என்று நீங்கள் சோர்ந்து போக அவசியமே இல்லை. குறித்த காலத்தில் தேவன் நமக்கான திட்டத்தில் நம்மை எழுப்புவார். நமக்கான வாக்கு தத்த நன்மைகளினால் நம்முடைய வாழ்வை நிரப்புவார். சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நமக்கான தேவ திட்டத்தில், நமக்கான தரிசனத்தில் நம்மளை எழும்பி பிரகாசிக்க செய்து ஆசீர்வாதங்களினால் நிரப்பி நம் தலையை உயர்த்துவார். ஆமேன், ஆமேன்.